முதல்ல வந்து எப்போதுமே வாயை வந்து பார்த்திங்கன்னா பேன்னு வச்சுருக்கும். ஏன்னா ஏதாவது விலங்கினம் வந்து அதோடைய வாயில் வந்து அகப்படுதான்னு பார்க்குறதுக்காக தான் வாயை வந்து பேன்னு வச்சுருக்கும். இதோட பின்னாடி வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு காக்கா வந்து நிற்கும். அந்த காக்கா வந்து அதோடைய வாய்க்குள்ளே போகணுங்கிறதுக்காக தான் வாயை வந்துட்டு பழந்த மாதிரியே வச்சுருக்குது இந்த முதலைகள் பதுங்கி தாக்கும் குணமுள்ள வேட்டை விலங்கினமாகும். முதல்ல வந்துட்டு பார்த்திங்கன்னா பெரும்பாலும் நீர்நிலத்திலேயே அதிகமாக வாழக்கூடியது. இது வந்து நீரில் தன்னை தேடி வரக்கூடிய விலங்கினத்தையும் அதில் உள்ள மீனையும் வந்துட்டு உணவாக வந்துட்டு சாப்பிடுது. இந்த முதலை வந்துட்டு 2 விதமான முதலை இருக்குது. ஒன்று உப்பு நீர் முதலை, இது வந்து கடலில் வாழக்கூடிய முதலை வந்து உப்பு நீர் முதலைன்னு சொல்லுவோம். இன்னொன்று நன்னீர் முதலை. நன்னீர் முதலைன்னு எதை சொல்லுவோன்னா ஆறு, குளம், ஏரியில் வாழக்கூடிய முதலை வந்து நன்னீர் முதலைன்னு சொல்லுவோம். முதலையோட செரிமான சக்தி வந்து ரொம்ப அபாயகரமானது. அதாவது இது வந்து எந்த விலங்கினத்தை சாப்பிடுதோ அதோடைய கல், மண், அது இல்லாமல் எலும்பு, இந்த கடினமான பொருளை சாப்பிட்றதுனால அதோடைய செரிமான சக்தி வந்துட்டு பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்பீடாகவே இருக்குது.